இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் இந்த வருடம் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, கவலைகளை நாம் ஆண்டவர் மீது வைத்து விடுவோம். இன்றைக்கு உலகமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. வெளி தோற்றத்தை வைத்தெல்லாம் எல்லா மனிதர்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று யாரையும் நினைத்து விடாதீர்கள். கவலைப்படாதவர்கள் ஒருவர் கூட இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. நம்முடைய கவலைகளை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் கூட முடியாத நிலைமையில் தான் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வகையில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் உள்ள ஒரு கவலையை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைத்தால் அவர்கள் 100 கவலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பலவிதமான கவலைகள் எல்லோரையும் இன்று பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. புன்னகையும் போலி, பொன்னகையும் போலி என்று ஒரு கவிஞன் சொல்லுகிறான். உண்மைதான். பிள்ளைகளுக்கு படிப்பை பற்றிய கவலை, வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை, குடும்பஸ்தர்களுக்கு 1000 கவலைகள், இருப்பவர்களுக்கும் கவலை, இல்லாதவர்களுக்கும் கவலை. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். கவலைப்படுபவர்களை அற்ப விசுவாசிகள் என்றும் அவர் அழைக்கிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். ஆனால் கவலைகள் நாம் எதிர்பார்க்காத வண்ணம் விதவிதமாக வந்து நம்மை மேலும் மேலும் சங்கடப்படுத்துகின்றன. ஆண்டவர் மேல் கவலைகளை இறக்கி வைத்து விடவே நம்முடைய மனம் விரும்புகிறது. ஆனால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கண்ணீர் தான் விட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற உங்களுக்கு கவலையே இல்லையா என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள். இன்னும் சிலர், உங்களுக்கு என்ன ஒரு கவலையும் இல்லை, அதனால் தான் நன்றாக சிரிக்கிறீர்கள் என்று கூட என்னை பார்த்து அங்கலாய்க்கிறார்கள். ஆனால் நான் 20 வருடமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் வாடகை இடத்தை 1 மாதத்திற்குள் காலி பண்ணாவிட்டால் புல்டோசர் வைத்து முழுமையாக இடித்து தள்ளிவிடுவேன் என்று என்னுடைய மன்றாட்டு பிரார்த்தனை மைய இடத்தின் உரிமையாளர் என்னை மிரட்டுவதை குறித்து யாரிடம் சொல்லி நான் கவலைப்படுவது? இதை போன்றுதான் பலர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுடன் ராஜா மாதிரி, ராணி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு நம்பிக்கை தான். அதைத்தான் எல்லோரிடமும் உறுதியாக சொல்ல முடியும். நம்முடைய கவலைகளை தீர்க்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மிடம் உள்ள கவலைகள் என்கிற வியாதியை நம்மிடத்திலிருந்து அகற்றக்கூடிய ஒரு உன்னதமான மருத்துவர் அவர் ஒருவர் தான். அதனால்தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பப்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்மிடம் வரவே கூடாது என்று நாம் நினைத்தால் சிலுவையையும், சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கவே முடியாது. நம்முடைய கவலைகளை தீர்த்து வைக்கிற மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்தால் அவர் மேல் நம்முடைய கவலைகளை எல்லாம் வைத்து விடவே வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் உண்மையாக நம்மை விசாரிக்கிறவர். இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று வேடிக்கை பார்க்கிற கூட்டம்தான். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாச உணர்வு மட்டுமே கவலைகளில் இருந்து நம்மை காப்பாற்றும் சக்தி படைத்தது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் துவக்கி ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அன்னாள், சாமுவேல், தாவீது, ஆண்டவருடைய சீஷர்கள் என்று வரிசையாக முக்கியமான மனிதர்கள் எல்லோருமே கவலைப்பட்டவர்கள் தான். எல்லோருடைய கவலைகளையும் தீர்த்து வைத்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைகளை நம்பிதான் இன்றைக்கு எல்லோருமே ஆலயத்துக்கு கூட வருகிறார்கள். நம்முடைய கவலைகள் நீங்கி நமக்கு ஒரு விமோச்சனம் ஆண்டவர் மூலமாக கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கைதான். ஆனால் இறக்கி வைக்க இடம் கிடைத்த பிறகும் சுமைகளை சுமந்து கொண்டேதான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். அதனால் தான் கவலைகளை அப்புறப்படுத்த நம்மால் முடியவில்லை. ஆகவே சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை, கவலையை மறக்க கற்றுக்கொண்டவர்கள் என்பதை நாமும் உணர்ந்து கொண்டு கடந்து போனதையும் நடந்து கொண்டிருப்பதையும் குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு தனிமையான நேரங்களில் கூட ஆண்டவரை நம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுவோம். தனிமைதான் உலகத்தையும் வாழ்க்கையையும் நமக்கு புரிய வைக்கும். ஆண்டவரோடு கூட தனியாகவே போராடுவோம். கவலையிடமிருந்து விடுதலையாகி
எழும்பி நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்முடைய கருத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஏனென்று சொன்னால், உண்மையாகவே எங்களுடைய கவலைகளை பார்த்து பாரத்தோடு கூட, உள்ளான அன்போடு கூட விசாரிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே. உம்முடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் எதற்கெல்லாம் கவலைப்படுகிறோமோ அது எல்லாம் உமக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆகவே நாங்கள் கவலைப்படுகிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பொன்முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை விசாரித்து எங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.